இத்தனை பேசுறவங்க தயவு பண்ணி ஒரு அமைச்சர் சொன்னதை வச்சுட்டு நான் பதில் சொல்றேன். 4000 கோடி ரூபாய் செலவழிச்சு அதில் 92% மொத்தம் செலவழிச்சுட்டாங்க. என்ன மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சென்னையை பற்றி பேசினவர் வெள்ளம் வந்த பிறகு சென்னையில் மிச்சாங் வந்த பிறகு என்ன சொல்கிறாரு? 42% தான் அதில் செலவழிச்சிருக்கோங்க, மீதி நாங்கள் செலவழிக்கலைங்கிறீங்களா? 4000 கோடி செலவு பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கிற பணத்தை, நீங்களே செலவு பண்ணியிருக்கோன்னு சொன்ன பணத்தை எங்கே போட்டீங்க? அந்த நம்பர் ஏன் மாறுது? இங்கே மெட்ரோலஜிக்கல் சரியாக இல்லை, எங்களுக்கு இன்ச்சு பை இன்ச்சு கரெக்டாக சொல்லியிருந்தா நாங்கள் எல்லாம் அப்படியே ஆணித்தரமாக பண்ணியிருப்போம்னு சொல்கிறவங்களுக்கு நான் கேட்குறேன், 4000 கோடி நம்பரை நீ சரியாக சொல்லையா? 92% சொன்ன ஆள் எப்படி நீங்கள் அதுக்கப்புறம் மாற்றினீங்க அந்த நம்பர் 42ன்னு? இன்ச்சு மழையை நாங்கள் சொல்லேன்னா நீங்கள் 92-42க்கு உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்காத அமைச்சர் நீங்கள் எங்ககிட்ட பேசினா என்னங்க பதில் சொல்ல முடியும்? ஒரே ஒரு நம்பர் 92%க்கும் 42%க்கும் வித்தியாசம் தெரியாமல் பேசக்கூடிய ஒரு அமைச்சர் இப்போ இன்னைக்கு அவங்க இன்னொரு அமைச்சர் மூலமாக கேட்குறாங்க, எங்கள் 0.2 சென்டிமீட்டர் இன்னும் ஜாஸ்தியாக வரும்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ணிருப்போம் பேசுகிறீங்களா? என்ன அநியாயம்! ஒரு தவறான செய்தியை சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கு. முதலமைச்சர் அவர்கள் அந்த புயல் நேரத்திலையும் சரி, மற்ற இங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த நேரத்திலையும் சரி, அவங்க ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்தார்கள். அதற்கு அடுத்து எல்லாரும் நீங்க எங்க போய் என்னென்ன ஒர்க்கு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு எல்லாத்துக்கும் பட்டியலா போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப நம்ம மாவட்டத்திலிருந்து காஞ்சிபுரம் போனோம், நேற்று தூத்துக்குடி போனோம். இந்த பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது அந்த வேலைகள் இன்னும் முடியவில்லை என்று சொல்லுவது, அது அவங்க அதை பத்தி சரியாக புரிஞ்சுக்காம பண்றாங்க. ஒரு திட்டத்தை துவக்குகிற பொழுது அந்த திட்டம் முழுவதும் முடிவடைந்தால்தான் அது முழுமையாக பயன்பாட்டிற்கு வர முடியும். ஒரு பாதி வேலை ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு சேனல் அமைக்கிறதுன்னு போடுதுன்னா, ஒரு 8 கிலோமீட்டர் முடிச்சிருக்காங்க, இன்னொரு 2 கிலோமீட்டர் முடிக்கல அப்படின்னா அந்த 2 கிலோமீட்டர் முடிஞ்சாதான் அது முழுமையா பயன்பாட்டுக்கு வரும். இதெல்லாம் யோசிக்காம அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அத்தனை பணிகள் நடந்திருக்கு. இப்ப காஞ்சிபுரம் போனோம், காஞ்சிபுரத்துல எங்கேயுமே பாதிப்பு இல்லை. காரணம் அங்க இருக்கிற வேலைகள் பெரும்பகுதி முடிஞ்சிருக்கு. முடியாம இருக்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பணம் செலவு பண்ணியிருக்காங்க, ஆனா அது அந்த கடைசி எண்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. இது மாதிரி சில குறைபாடுகள் இருந்தது ஒழிய ஒட்டுமொத்தத்துல இது சரியாக வரும் என்றுதான் அங்க இருப்பவர்கள் சொல்லுகிறார்கள். இது எல்லாம் நாங்க பதில் சொல்றதை விட இதுல ஒரு டாக்டரேட் வாங்கினவர் ஒரு கிளியரா அதை சொல்லியிருக்காரு. இப்ப அவங்களெல்லாம் வச்சுதான் மொத்த திட்டமாக சென்னையை எடுத்தீங்கன்னாக்க 4-5 மாவட்டத்தை ஒருங்கிணைத்து ஒரே திட்டமாக உருவாக்கி அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் முதலமைச்சர் அவர்கள் நினைக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடும் செய்து கொண்டிருக்கிறார். ஆனா இந்த பேரிடர்வு நடக்கும்போது முதலமைச்சர் இந்திய அலையன்ஸோட உட்கார்ந்திருந்தார். அங்க போய் நான் என் மக்களோட இருக்கேன், அலையன்ஸே நீ இரு, அதை நான் பார்த்துட்டு நான் வரேன், என் மக்கள் என் மண் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கணுங்க. அது இல்லாமல் வாய்க்கு என்ன வந்துச்சு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 12,000 16,000 எதுக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அது கொடுப்பாங்க. நான் அதை கமெண்ட் பண்ணலை. 12,000 ஜாஸ்தின்னு சொல்ல, 16,000 குறைச்சல்னு சொல்லலை. இங்கே முழு நாளும் இருந்து விட்டு அந்த மாவட்ட மக்களை பற்றி எங்ககிட்ட பேசுறீங்களா? நாங்கள் அதுக்கு முதல் நாளே அனுப்பி கொடுத்துட்டோங்க NDRF. அவர் பண்ண முதல் வேலை பிரைம் மினிஸ்டர் பார்த்து எங்களுக்கு ஃபண்டு வேணும், இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறது, இது பேரிடராக அறிவிக்கணும், இதெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்காங்க. அது யாருமே கவனிக்க மாட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.